மார்ச் 1 ஏழைகளின் சிறப்பில் இறைவனை காணும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தி மகிழ்கிறார் அமைச்சர் கீதா ஜீவன். அப்பா என்ற சொல் வயதினால் அல்ல, நீங்கள் காட்டும் வாஞ்சையினால் தான். வாழ்த்தி வணங்கும் அமைச்சர் கே.என். நேரு. திராவிட நாயகனே வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தி மகிழும் அமைச்சர் மெய்யநாதன். உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் உமினிய தமிழ் உறவுகளுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் விஸ்வா விஸ்வநாத் இணைந்திருக்கிறார். வணக்கம். 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 தமிழக அரசியல்ல அதிரடி மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்ற கேள்விகளுக்கான பதில்களாக விடைகள் வந்து கொண்டிருக்கிறது. தற்போது ஓபிஎஸ் அவர்களினுடைய திமுகவிலே இணைந்த இந்த காட்சி மாற்றம் அல்லது கோல மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது வந்து ஒரு இயல்பான ஒரு செயலாக நான் பார்க்கிறேன். காரணம் என்னன்னா, திமுகவை பொறுத்தவரையிலும் கலைஞர் மு. கருணாநிதி, அதற்கு பிறகு மு.க.ஸ்டாலின். அதிமுகவை பொறுத்தவரையிலும் எம்ஜிஆருக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா, செல்வி ஜெயலலிதாவுக்கு பிறகு யார் என்கிற கேள்விதான் அதுல இருந்துச்சு. இதுல நீங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் கலைஞர் கருணாநிதி, அவருடைய மகன் மு.க.ஸ்டாலின், அவருடைய மகன் மு.க.ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின், அடுத்தது அவருடைய மகன் இன்பநிதி ஸ்டாலின் என்று ஒரு வாரிசு பரம்பரையாக அவர்கள் வர்றாங்க. மன்னர் பரம்பரை போல வராங்கன்னு வச்சுக்கோங்க. அதனால அது வந்து பெரிதா விவாதிக்கப்படல. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆருக்கு பிறகு யார் வந்து அந்த கட்சியை எடுத்து வழிநடத்தக்கூடிய திறமையும் வல்லமையும் இருக்காங்களோ அங்கதாங்க தலைவராக முடியும். இதுதான் என்னுடைய வரலாறா இருக்கு. இத்தனைக்கு எம்ஜிஆருடைய மனைவியாகிய ஜானகி அம்மாள், அதே போல செல்வி ஜெயலலிதா ஆகிய இரண்டு பேர்ல யார் அடுத்தது கட்சி எடுத்து நடத்த போகுது அப்படிங்கும் போது செல்வி ஜெயலலிதா அவர்கள் முழு திறமையோடு அந்த கட்சியை எடுத்து நடத்திய காரணத்தால் தொண்டர்கள் முழுவதும் அவருடைய தலைமையை ஏத்துக்கிட்டாங்க. அதுதான் அந்த கட்சியினுடைய வரலாறா இருக்கு. ஆக யார் வேண்டுமானாலும் அந்த கட்சிக்கு திறமையுடையவர்கள் கட்சியை வழிநடத்தி, அந்த எம்ஜிஆர் எதற்காக அந்த கட்சியை தொடங்கினாரோ அதனுடைய செயல்பாட்டில், குறிப்பாக கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் மீதான அதிருப்தியின் காரணமா தான் ஒரு அண்ணா திமுகவே தொடங்கினார். அதுவும் பேரே எப்படி வச்சாருன்னா அண்ணா திமுக தான் பேர் வச்சார். கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக வந்து அது அறிஞர் அண்ணா தொடங்கிய திமுக அல்ல, நான் தொடங்கியதுதான் உண்மையான அறிஞர் அண்ணா தொடங்கிய திமுக என்றுதான் அந்த கட்சியே தொடங்கினார். அதனாலதான் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றார். எம்ஜிஆருக்கு பிறகு செல்வி ஜெயலலிதாவும் அதே நிலைப்பாட்டை எடுத்த காரணத்தினாலதான் அவர் இறக்கும் தருவாய் வரையிலும் அவர் மிகப்பெரிய ஒரு தலைவராக அந்த கட்சியில இருந்தார். அதற்கு பிறகு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ், இபிஎஸ் என்ற 2 பேர் அந்த தலைமைக்கு போட்டியாக இருப்பார்கள் நினைச்சேன். ஆனா தொடக்கத்துல இருந்தே ஓபிஎஸ் தலைமைக்கு போட்டியாவே இடல அவர். இது பல பேர் வந்து நம்ம கணிக்க தவறுறாங்க. எப்படி சொல்றீங்க? ஓபிஎஸ் வந்து வழக்குகள் எல்லாம் போட்டார், அந்த சின்னத்துக்காக வழக்கு போட்டார், கொடிக்காக வழக்கு போட்டார், இவ்வளவோ விஷயங்கள் வந்து ஓபிஎஸோட வழக்குகள்லாம் இருக்கு இல்லையா? நீங்க இல்ல நாங்க அதாவது தலைமைக்கே விருப்பப்படலை அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி எடுத்துக்கொள்றது? இதுல வந்து என்னன்னா, தலைமைக்கு விருப்பப்படுறது வேற, அந்த தலைமைக்கு தன்னை தகுதியாக்கி கொள்றது வேற, 2 இருக்கு. நானும் கூட தான் எனக்கு விருப்பம் தான். எனக்கு வந்து இந்திய நாட்டினுடைய பிரதமராக ஆகணும்னு எனக்கு வந்து விருப்பமா இருக்கு. ஐநா சபையில தலைவராகணும்னு விருப்பம் இருக்கு. அந்த விருப்பம் வேறு, அதற்கான செயல்பாடுகள் வேறுன்னு சொல்ல வர்றோம். இப்போ எடப்பாடி பழனிசாமியால் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் அடுத்த கட்ட தலைவர்கள் மட்டுமல்லாது தொண்டர்களையும் தன்வசப்படுத்த முடிஞ்சது. அதுதான் தலைமைக்கு உண்டான அடிப்படை. ஆனால் ஓபிஎஸ் அப்படிப்பட்ட எந்த செயல்பாடுகளையும் செய்யல. எடுத்துக்காட்டா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, தலைமைக்கு வந்து பொறுப்புக்கு வர வேண்டும், அது நியமன பொறுப்பு தலைவராக தான் அவர் விரும்பியிருக்காரு. அதை தான் நம்ம சொல்ல வர்றோம். அவர் வந்து மக்களால் அதனுடைய தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தலைவரா அவர் வரல. அதற்கான முயற்சியை மேற்கொள்ளல அப்படிங்கறதான் யதார்த்தம். என்னன்னீங்கன்னா, அதுக்கு உண்மையிலேயே அவர் தலைமைக்காக போட்டி போட்டிருந்தாருன்னா, ஒன்று அந்த அதிமுகவை 2ஆக அவர் பிரித்து ஒரு பிரிவுக்கு அவர் தலைவராகவாது ஆகியிருக்க முடியும். ஆனால் அவருக்கு பின்னால வந்து தொண்டர்கள் அப்படி வந்து கூடல. ஒரு காலகட்டத்தில் அவருடைய ஆதரவாளர்கள் தான் இருந்தாங்களே தவிர ஒட்டுமொத்த அதிமுகவும் ஓபிஎஸ் பின்னாடி போகல அப்படிங்கறத யதார்த்தம். அதன் காரணமாகத்தான் இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு தனி கட்சி கூட ஆரம்பிக்காம திமுகவுல போய் ஐக்கியமா இருக்காரு. அதாவது இந்த இடத்துல எனக்கு என்ன ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்று வரைக்கும் ஒரு தீய சக்தின்னு சொல்லி விமர்சித்த ஒரு திமுகவோடு ஜெயலலிதா அவர்கள் வந்து பதவியும் கொடுத்த ஒரு முதலமைச்சர் பதவியும் கொடுத்து, நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஜெயலலிதாவினுடைய அந்த இறப்பு தருணங்கள் எல்லாம் அவர் கலங்கின கலக்கம், அதுக்கு பிறகு அவர் நடத்திய தர்ம யுத்தம் இப்படின்னு சொல்லி வரலாறுகள் நெடுக நான் நிறைய விஷயங்களை பார்க்கக்கூடியதா இருக்கு. இது போய் இப்போ அப்படியே ஒரு தடாலடியா இது எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு தானே இருக்கு. இதோடு பார்க்க போனா இவருடைய அரசியல் முடிஞ்சிரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளாம இது எப்படி நம்ம எடுத்துக்கொள்றது? அவர் அரசியலை தவற விட்டுட்டார். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, முதலாக அவர் முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா அறிவிக்கும் போது அன்றைய அந்த அறிவிப்புக்கான செய்தியாளர் சந்திப்புல நானும் இருக்கேன். அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பு.
அப்ப யார அவங்க வந்து அடுத்த முதல்வராக அறிவிக்க போறாங்கன்னு பெரிதா யாருக்கும் தெரியல. பன்னீர்செல்வம் சொன்ன போது அப்பதான் வந்து எல்லாருக்குமே தெரிந்தது. ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய குளம், தேனி உள்ளிட்ட அந்த சின்ன ஒரு வட்டத்துக்குள் மட்டும்தான் அதிகம் அறியப்பட்டவர். தமிழ்நாடு முழுமைக்கும் பொதுமக்களால் அறியப்பட்டவர் அல்ல. பத்திரிகை ஊடகக்காரர்களுக்கே தெரியாது. ஏன்னா மதுரையை சேர்ந்தவங்க, குறிப்பா தேனி அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு வேணா தெரியலாம். அப்படி இருந்த ஒருத்தரை வந்து அவங்க முதலமைச்சரா பொறுப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, தனக்கு பதிலாக ஒரு இடத்தில் முதலமைச்சராக அமர வைத்திருக்கிறார் என்றால், செல்வி ஜெயலலிதா அவர்கள் பன்னீர்செல்வம் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை தான் அது காட்டுது. முதலா அவரை வந்து தலைமை பொறுப்புக்கு அமர வைத்த போது. அதற்கு பிறகும் 2 முறை அவர் வந்து முதலமைச்சராக ஆன போதும் ஒரு நல்ல விசுவாசமான செல்வி ஜெயலலிதாவுக்கு மிக விசுவாசமான ஒரு மாற்றாகத்தான் இருந்தார். அவருக்கு பின்னாடி அவரை தேர்ந்தெடுத்ததுக்கு பின்னணியில் யார் இருந்தாங்கன்னு வந்து பார்த்தா, குறிப்பாக செல்வி ஜெயலலிதா அவர்களும், அதே போல டிடிவி தினகரனும் வந்து அதற்கு வந்து ஒத்துழைச்சார். பன்னீர்செல்வம் இருக்கட்டுமே அப்படின்னு ஒத்துழைச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அப்படி வந்து இவர்களுடைய ஆதரவு, சசிகலா அவர்களுடைய முழு ஆதரவோடு அவரால் சுட்டிக்காட்டப்பட்டு அதன் பிறகு செல்வி ஜெயலலிதாவால் முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர் அப்படின்னா அதுதான் நடைமுறை யதார்த்தம். அப்படி இருக்கும்போது செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அல்லது அவரால் வந்து செயல்பட முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது, உடல்நிலை சரியில்லை அப்படிங்கும் போது அவர் அடுத்ததாக நிலைமாற்றம் நடக்கும் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்ப்பு கண்டிப்பா இருந்திருக்கும். அப்ப நீங்க அந்த காலகட்டத்துல வந்து அந்த கட்சியை வந்து தாம் கைகளில் எடுத்து நடத்தக்கூடிய அந்த திறனோ அந்த ஒரு செயல்பாடோ அவர் செய்யாம போயிட்டார் அப்படிங்கிறத நம்ம சுட்டிக்காட்டுறோம் நம்ம. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக எம்ஜிஆர் அவர்கள் கலைஞர் கருணாநிதி எதிர்த்து கட்சி ஆரம்பித்தாரோ, எதற்கு செல்வி ஜெயலலிதா வாழ்நாள் முழுவதும் திமுகவை எதிர்த்து கொண்டிருந்தாரோ, 26 வழக்குகள் திமுக வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது போட்டது. அதில் ஒரு வழக்குல வந்து அவர் தண்டிக்கப்பட்டார். ஆக தண்டிக்கப்பட்ட பிறகு சிறை செல்ல வேண்டிய இடத்துல அவர் உடல்நிலை சரியில்லாம போய் அவர் இறந்திருக்கார். இப்படிப்பட்ட ஒரு டிராஜடி நடந்திருக்கு அதிமுகவுல. செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து இறந்ததே மிக முக்கியமாக மன உளைச்சலுக்கு ஆளாகி இறந்தது என்று சொன்னாலும் கூட, அப்படிப்பட்ட ஒரு நிலை, இக்கட்டான நிலைக்கு செல்வி ஜெயலலிதாவை தள்ளியதே திமுக தான். அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து இன்று அதே திமுகவுல போய் எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பதற்காகத்தான் நான் போய் திமுகவுல நிக்கிறேன் அப்படின்னு சொல்றது, அந்த இடத்துல பன்னீர்செல்வம் அவர்கள் முழுவதுமாக தனது அரசியல் வாழ்க்கையே இழந்துட்டார் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்கணும். என்ன காரணம்னா, இது ரொம்ப யதார்த்தமா வெளிப்படையவே பார்க்கலாம். ஒன்று, இவர் வந்து சசிகலா அம்மையார் போல தனியாக ஒரு கட்சி பெயர் கூட அறிவிக்கல, அவங்க ஒரு கொடி அறிவிச்சுட்டாங்க. தனி கட்சி துவங்கிட்டு நிக்கிறப்பா அப்படின்னு வந்து நின்னுட்டாங்க. இவர் அதே போல ஒரு தனி கட்சியாவது தொடங்கி இருக்க வேண்டும். அது செய்யல அவர். அடுத்ததாக இவருடைய மிகப்பெரிய தவறு என்னன்னா, தன் மகன் ரவீந்திரநாத்தை வந்து ஒரு எம்பி ஆக்குவதற்காக பிரதமர் மோடி அவர்களோடு பாஜகவோடு ஒரு ஒரு இணைப்பை உருவாக்கி கொண்டார். அதற்கு பிறகு வந்து அவருடைய ஒரு பின்னடைவு தொடங்கிடுச்சுன்னு பார்க்கிறோம். அப்படியாவது நீங்க வந்து பிஜேபிக்காவது போயிருந்தா கூட இவர் ஒரு மாநில ஆளுநராகவோ அல்லது பொறுப்புகளையாவது வாங்கியிருக்கலாம். அதுவும் செய்யல. சரி, நீங்க அது வந்து நீங்க வந்து அதிமுகவுக்கு செய்யக்கூடிய துரோகமா நினைச்சீங்க அப்படின்னா, திமுகவுக்கு போறது மட்டும் துரோகம் ஆகாதா என்கிற கேள்வி இருக்கு இல்லைங்களா? பாஜக வந்து நீங்கள் அதிமுக அழிக்க வேண்டும் என்று துடிக்காத ஒரு கட்சி. ஆனால் திமுக அதிமுகவை அழிக்க வேண்டும் என்று துடித்த ஒரு கட்சி. அதுல போய் சேர்றது அப்படிங்கிறது, இவர் தன்னுடைய ஒட்டுமொத்தமாக அரசியல் பயணத்தை, வாழ்க்கை இதற்கு மேல் வேறு வழி இல்லை அப்படின்னு தான் அங்க போய் சேர்ந்திருக்காரு தான் நம்ம பார்க்கிறோம். நிச்சயமா. இந்த இடத்துல கண்டிப்பா வந்து இவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிரடியான முடிவு எடுக்கிறதுக்கு திமுக அவருக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபர் ஒன்றை கொடுத்திருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம கடந்தோ மறந்தோ போய்விட முடியாது இல்லையா? அது என்ன ஆஃபர்? எப்படி இந்த ஒரு நிலைமைக்கு அவர் இப்படி ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்தாலும் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபர் வந்து திமுகவால அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது என்ன அப்படின்ற ஏதாவது தகவல் உங்களுக்கு தெரியுமா? இதுல என்னன்னா, நிச்சயமா 2 இருக்கு. ஒன்று வந்து என்னன்னா, இடையில வந்து நிறைய பேச்சு அடிபட்டது. அவருடைய மகன் ரவீந்திரநாத்தோட தனி கட்சி தொடங்க போறாருங்கிற மாதிரி சொன்னாங்க. இவர் பிஜேபியில இணைஞ்சிருவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் இவர் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ரவீந்திரநாத்தோட விருப்பத்திற்கு மாறாக பன்னீர்செல்வம் எதுவுமே செய்ய மாட்டார். அப்ப அவரும் இந்த இணைப்பு நிகழ்ச்சியில வந்து நின்றிருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அவரும் இணைந்தார்ன்ற மாதிரி தான் செய்திகள் இருக்கு. ரவீந்திரநாத் நிற்கிறார், பார்க்க முடியுது. ஆக அவரது விருப்பத்திற்கு ஏற்பதான் ஏதாவது ஒரு முடிவை வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் எடுத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சபாநாயகர் பதவி இவருக்கு கொடுக்கப்பட போறது அப்படின்னு சொல்லி அரசலாக ஒரு கதை வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப என்னன்னா, இப்ப எல்லாருமே நான் பேசும்போது கூட சொன்னேன், அவர் பிஜேபியில போயிருந்தாருன்னா ஒரு ஆளுநர் பொறுப்பு கொடுத்திருந்தா கௌரவமா போயிருக்குன்னு சொன்னோம்ல. அப்ப அவருடைய அந்த கெப்பாசிட்டி, அவருடைய 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், ஒரு மூத்த தலைவர். அப்ப அவருக்கான ஒரு பொறுப்பு அப்படின்னா கௌரவமான ஒரு பொறுப்பு தான் கொடுக்க முடியும் அப்படிங்கறதுனால, நம்ம எப்படி ஆளுநர் சொன்னோமோ அது போல இப்ப சபாநாயகராக அவர் கொடுக்கப்படலாம் என்கிற பேச்சு வந்து அடிபடுது. ஒன்று. இரண்டாவது, இப்ப ராஜ்யசபாவுடைய அந்த அந்த உறுப்பினருக்கான ஒரு காலகட்டம் வந்திருக்கு. அதாவது பதவி காலம் முடிந்து புதிதாக பதவி ஏற்க வேண்டிய ராஜ்யசபா எம்பிக்கள் என்று சொல்லக்கூடிய மாநிலங்களவை. அப்ப அதுக்கு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதற்கு வந்து இப்பொழுது வந்து ஒரு வாய்ப்பும் இருப்பதற்கு இருக்கு. ஆனா
அந்த வாய்ப்பு ஓ பன்னீர்செல்வத்துக்கா அல்லது அவருடைய பையன் மகனுக்கா? ரவீந்திரநாத்துக்கா என்கிற ம். கேள்வி நமக்கு எழுகிறது. என்ன காரணம்னா அவர் தான் ரவீந்திரநாத் தான் ஏற்கனவே ஒரு முறை எம்பியா இருந்தவர். அன்று வந்து கவனிச்சீங்க அப்படின்னா அவர் ஒருவர் மட்டும் தான் வெற்றி பெற்றார் அந்த அன்னைக்கு 39 இடங்கள்ல. ஆக இப்பொழுது வந்து பிஜேபியில அவருக்கு அந்த மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்படல அப்படிங்கறதை நம்ம பார்க்கிறோம். எனவே தன்னுடைய விருப்பத்திற்காக ஓபிஎஸ் திமுகவில் இணைந்தாரா அல்லது தன் மகன் ரவீந்திரநாத் அவர்களுடைய அரசியல் எதிர்காலத்திற்காக அங்கே இணைந்தாரா அப்படிங்கறத இனிவரும் காலங்கள்ல அவருக்கு என்ன பொறுப்புகள் கொடுக்கப்படுது அப்படிங்கறத தெரிஞ்சு போய் இப்ப நல்லா இன்னொன்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா இப்ப திமுக என்கிற கட்சியே அவர்கள் வந்து தற்பொழுது நடந்து கொண்டிருப்பதே வந்து அதிமுக அமைச்சர்களை வச்சுதான் நடந்துட்டு இருக்கு. மிக முக்கிய பொறுப்புகள்ல இருக்கக்கூடியவர்களா வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது அதிமுக அமைச்சர்களாக இருக்கு. அதுவும் பண வருவாய் அதிகமாக இருக்கக்கூடிய பண வருவாய் அதிகமாக இருக்கக்கூடிய எல்லா துறைகளுமே அதிமுகவிலிருந்து வந்தவர்களுக்கு தான் இருக்கு. அது முத்துசாமியாக இருக்கலாம், செந்தில் பாலாஜியாக இருக்கலாம். அப்புறம் நீங்க மிக முக்கியமா இப்ப ஓபிஎஸ் போனாருன்னா ஒருவேளை நாளைக்கு அவரு தற்பொழுது தளபதி எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் நான் போட்டியிட தயார்னு வேற சொல்லியிருக்காரு அவரு. எனவே அவரும் ஒரு வேளை வந்து திமுக மீண்டும் ஒரு வேளை ஆட்சிக்கு வந்து அதில் இவர் வெற்றி பெற்றால் இவருக்கு ஏதோ மிக முக்கிய பொறுப்பு கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆக இது எல்லாமே என்னன்னா ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்து அதிமுக என்கிற புரட்சிகரமான ஒரு அமைப்பினுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருந்தவர். அந்த கட்சியில நீங்க இணைஞ்சு பயன்பெற தொடர்ந்து பயணம் செய்ய முடியாட்டி பரவாயில்ல. ஆனாலும் வெளியே ஒதுங்கி நின்று ஒரு அரசியலை கையில் எடுத்திருந்து அதிமுகவுக்கு இப்ப டிடிவி தினகரன் வந்து எடுத்திருக்கிற முடிவு பாருங்க. அவர் வந்து இதே எடப்பாடி பழனிசாமி கடுமையா எதிர்த்தவர் தான், கருத்தியல் ரீதியா எதிர்த்தவர் தான். ஆனால் இன்று வந்து அவர் வந்து எடுத்திருக்கிற முடிவு என்னன்னா அதிமுக கூட்டணிக்கு போயிருக்காரு. ஆக அவர் தனித்து அமமுக என்கிற கட்சியோடு தான் இருக்கிறார், கூட்டணி வந்திருக்கிறார். தேர்தல் முடிஞ்சது பிடிக்கலன்னா விலகி போயிட போறார். ஆனாலும் அவருடைய சொந்த அடையாளத்தை இழக்காம இருக்கார். ஆனா இப்ப என்னன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வருகிற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடப் போகிறார் அப்படிங்கிறது நினைச்சாதான் அதிமுக தொண்டர்கள் அது எப்படி இல்ல வந்து குடும்பாவி எல்லாம் தாங்கிக் கொள்ள எரிச்சிட்டு போறாங்க. இருக்காங்க. அவருடைய குடும்பாவிகள் எல்லாம் கூட இப்ப எரிக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இந்த இடத்துல எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னு சொன்னா, இப்ப தொடர்ந்தும் வந்து திமுக பலரையும் தன் வசம் ஒரு காந்தம் மாதிரி இழுத்துட்டு இருக்கிறத பார்க்கக்கூடியதா இருக்கு. யாருமே எதிர்பாராத விதமாகத்தான் அமரர் விஜயகாந்த் அவருடைய கட்சியும் வந்துட்டு நுழைந்தது, ஒரு கூட்டணிக்குள்ள வந்தது. அந்த எதிர்பார்ப்பு, அந்த ஆச்சரியங்கள் அடங்குறதுக்கு முன்னதாக அப்படி எதிர்கட்சியிலிருந்து ஒருவர் இந்த கட்சிக்கு தாவுகிறார், அதுவும் ஒரு முதலமைச்சர் பொறுப்புல இருந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லும்போது, இது திமுகவினுடைய வாக்கு வங்கியை இன்னும் அதனுடைய சதவீதத்தை அதிகப்படுத்தி பலப்படுத்தும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தானே நம்ம எடுத்துக்கொள்ளணும். இது மிகப்பெரிய வலுவாகவும் அசைக்கவே முடியாது திமுகவை அடுத்த ஆட்சியிலும் அப்படின்ற ஒரு நிலப்பாட்டுக்கு தள்ளுதா இல்லையா? இல்ல நான் என்ன கேட்கிறேன்னாங்க 200 இடங்களில் திமுக வெற்றி பெறும் அப்படின்னு உறுதியா திமுக வந்து பரப்புரை சொல்றாங்க, ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க. அப்படி வலிமையாக கூட்டணி பலமாக அதை வந்து ஒரு சிதையாத கூட்டணியை வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிட போறோம். அது எடப்பாடி வந்தாலும் சரி, விஜய் வந்தாலும் சரி, சீமான் வந்தாலும் யார் வந்தாலும் எங்களுக்கு பத்தி கவலை இல்லை, எங்களுக்கு மிகுந்த பலத்தோடு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு திமுக சொல்லுது. ஆனால் அப்படி இருக்கிற கட்சி எதற்காக நீங்க வந்து தேமுதிகவை கூட்டணியில சேர்க்கணும்? ஓ பன்னீர்செல்வம் என்கிற தனிநபரை கூட்டணி, அவர் பெரிய கட்சியே கிடையாது. ஆனா அவருக்கு பின்னால ஒரு முக்குளத்தோரோட வாக்கு வங்கி இருக்கு இல்லையா? இல்ல இதுல நிறைய பேர் மிகப்பெரிய தவறுகள் செய்யறாங்க. அவருடைய முக்குளத்தோர் வாக்கு வங்கி என்பது அவர் ஊர்ல அவருக்கே வந்து இப்ப நீங்க ரவீந்திரநாத் போன முறை ஜெயிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், 1000 வாக்குகள் 1500 வாக்குகள் வித்தியாசத்துல தான் வெற்றி பெற்றார் அவர். அப்ப நீங்க அப்படி இருக்கும் பொழுது முக்குளத்தோர் ஆதரவு இருந்ததுன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றிருக்கணுமே. அப்படி இல்ல. நீங்க வந்து இப்ப என்னன்னா ஒரு கட்சி தலைவர் வந்து அவர் இந்த ஒரு குறிப்பிட்ட குடியை பிறகு சார்ந்தவர் அப்படின்னா அவருடைய வாக்குகள் பூரா விழுந்துரும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. இங்க அப்படி இல்ல. இந்த தமிழ்நாட்டுல வந்து ஒவ்வொரு குடிமக்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சியோடு தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்க. இப்ப நீங்க எடுத்துக்காட்டா நீங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒவ்வொரு கட்சியிலும் ஒரு விங்கு இருக்கு. ஒரு மக்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் அப்படின்னு ஒரு சாதிக்கு வந்து இங்க தனித்தனியா பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்காங்க. அப்போ வாக்குகள் பிரிஞ்சுதான் போகும். இப்ப அதுதான் இப்ப இருக்கிற நிலைமையை தவிர அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் அவர்களுக்கு தனியாக வாக்கு வங்கி இருக்கிறதா என்றால் இதுவரையிலும் சோதிக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் அன்டெஸ்டட். இது வரைக்கும் வந்து அது அவர் வந்து நிரூபிக்கவே இல்லை. அது நிரூபிக்கணும் அப்படின்னா இந்த தேர்தல்ல நான் வந்து இந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்ததுனால இவங்களுக்கு இத்தனை வாக்குகள் என் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்தது அப்படின்னு அவரால் சொல்வதற்கு அவருடைய மகனுக்கே கிடைக்கல. எனவே அது வந்து நீங்க அப்படி பார்க்க போனா இப்போ பாஜகவினுடைய தலைவராக முக்குளத்தோரை சேர்ந்தவங்க தான் நிறுத்தியிருக்காங்க. அப்ப அவருக்கு வந்து வாக்குகள் விழுந்துருமா? முழுக்க தென் மாவட்ட வாக்குகள் பூரா அதிமுக கூட்டணிக்கு விழுந்துருன்னு சொல்லிட முடியுமா? அப்படி இல்ல. அது வந்து இப்ப பொதுவா செல்வி ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் மிகப்பெரிய எம்ஜிஆர் காலத்துல இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆரும் செல்வி ஜெயலலிதாவும் ஒரே இந்த முக்குளத்தோருடைய வாக்குகளை எடுத்தது காரணம் அதுவரையில் முக்குளத்தோரை வந்து பாத்தீங்கன்னா
அவங்க பார்த்த பார்வையே அவங்க வந்து அவங்க ஒரு புறக்கணிக்கப்பட்டவங்களா தான் இருந்தாங்க. ஆனால் ம். ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகமாக இருந்தவர்களை அவர்களே அரசியல் பிரதிநிதித்துவம் கொடுத்து மிக வலிமையாக ஆக்கியது எம்ஜிஆரும் அதற்கு பிறகும் செல்வி ஜெயலலிதாவும் தான். நீங்க அதன் பிறகு நீங்க வந்து பாத்தீங்கன்னா, தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இப்ப டிடிவி தினகரன் இருக்காரு. அவரும் நீங்க வந்து முக்குளத்தூர் சேர்ந்தவங்க தான். அப்ப ம். அவரு அதிமுகவுக்கு வந்துட்டு பிஜேபியில நயினார் நாகேந்திரன் இருக்கிறாரு அப்படிங்கும்போது, அவர்களுக்கு பின்னணியில் வந்து ஒரு அரசியல் இயக்கங்கள் இருக்கின்றன. ஒரு பெரிய ஆள்பலம் இருக்கிறது. ஆனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை தவிர, நீங்க வந்து பெரிய அரசியல் தென் மாவட்டங்கள் முழுவதுமே ஒரு பெரிய அரசியல் பலம் இருக்கிறது, வாக்கு வங்கி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நடைமுறையில இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. அது இருந்தால் அப்படியே இருந்தாலும் மிக 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 சிறிய அளவு தான். அதெல்லாம் திமுகவுக்கு அவசியமே இல்லங்க. 45 விழுக்காடு நாங்க கடந்த தேர்தல்ல வாங்கிட்டோம். அதிமுக கூட்டணி 40 விழுக்காடு தான் கூட்டி பார்த்தாலும் வருது. நாங்க தான் முன்னணியில இருக்கோம்னு சொல்லக்கூடிய திமுக, எதற்காக அரை விழுக்காடு வாக்குகள், 1 விழுக்காடு வாக்குகள், 1½ விழுக்காடு வாக்குகள் உள்ளவர்கள் எல்லாம் சேர்த்த வேண்டும். ஆக ம். திமுக உண்மையில் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த இவர்களெல்லாம் வந்து அதிமுகல சேர்த்து விடக்கூடாது. அதனால எல்லாத்தையும் தூக்கி அதிமுக கூட்டணியில யாரெல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கோ, எல்லாத்தையும் இழுத்து கொண்டு வந்து திமுக கூட்டணியில வச்சுக்கணும் அப்படின்னு திமுக விரும்புறத பார்க்கிறோம். அப்ப திமுகவிற்கு இந்த தேர்தல் ஒரு டஃப்பா தான் இருக்கு அப்படிங்கிறது தான் எனக்கு காண்பிக்குது. நிச்சயமா. அதாவது தமிழக அரசியல்ல வந்து அதிரடி மாற்றங்கள், அதிரடி இணைவுகள், அதிரடி கூட்டணி மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி தேர்தலுக்கு முந்தைய காலகட்டங்கள்ல வந்து இந்த மாரி நடக்கிறது அப்படின்றது அ சாதாரணமான ஒரு விஷயம் தான். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. செய்தி நிறுவனங்களுக்கு வந்து மிகப்பெரிய செய்தி அப்படின்றது கிடைச்சு கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆமா. இன் நிச்சயமா. இந்த இடத்துல நான் முக்கியமாக தமிழக நீங்க விவகாரங்கள். நல்ல நாள் தேமுதிக வந்து அன்னைக்கு பூரா வந்து சமூக ஊடகங்கள்ல பெருசா பேசப்பட்டது. அதுக்கு பிறகு இப்ப மறந்துட்டாங்க. ஆமா. இப்ப என்ன செய்றாங்கன்னு தெரியல. அதே மாரி இன்னைக்கு இன்று ஓபிஎஸ் நீங்க முழுவதும் ஓபிஎஸ் வந்து அதிகப்படியாக பேசப்பட்டு அவர் ட்ரெண்ட் செய்யப்படுவார். இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றி. நன்றி, நன்றி. வணக்கம். மார்ச் 1 ஏழைகளின் சிறப்பில் இறைவனை காணும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தி மகிழ்கிறார் அமைச்சர் கீதா ஜீவன். அப்பா என்ற சொல் வயதினால் அல்ல, நீங்கள் காட்டும் வாஞ்சையினால் தான் வாழ்த்தி வணங்கும் அமைச்சர் நேரு. திராவிட நாயகனே வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தி மகிழும் அமைச்சர் மெய்யநாதன்.